பார்ட் டூ, வினாத்தாள் ரெண்டு, ரெண்டு வினாத்தாள் ரெண்டு ரொம்ப முக்கியத்துவமுடைய ஒரு பகுதி. பார்ட் ஒன் எடுத்துக்கொண்டா அது சிலபஸோட சம்மந்தப்பட்டது. சரியா? உங்களோட சிலபஸ் இலக்கியத்தோட சம்மந்தப்பட்டது முழுமைக்குமே. ஆனால் பார்ட் டூ சுய புலமையோடும் தமது மொழித்திறனோடும் இலக்கணத்தோடும், சரியா, இலக்கிய வரலாற்றோடும் தொடர்புடையது. எனவே இது நம்மட பயிற்சியோடும் நம்மட புலமையோடும் சம்பந்தப்பட்டது என்றபடியினால் அது மிக தீவிரமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா இலக்கிய வரலாறுலாம் ஒரு பெரிய ஒரு கடல். உங்களுக்கு எந்த பகுதி வரப்போகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் வரக்கூடிய வாய்ப்புள்ள பகுதியை நம்ம படிக்க போகிறோம். இலக்கணத்திலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், ரியலைஸ் பண்ணி முழுமையாக ரியலைஸ் பண்ணி இந்த முறை எந்தெந்த தலைப்புகள் வரப்போகுதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் படிக்க போகிறோம். சரி, அதுவும் பார்த்து முழு தியரி, நீங்கள் இவ்வளோ நேரம் இலக்கணம் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு தெளிவை அது கொடுக்கும். அது உறுதியாக நான் சொல்கிறேன். சரியா? முடிந்தவர்கள் இணையறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கான ஒரு முன்னோடி வகுப்பாக தான் நம்ம பார்க்குறேன். உங்களுக்கு இந்த டீச்சிங் ஸ்டைலில் அல்லது இந்த இந்த செமினாருக்கு போனால் நம்மளோட பெறுபேறை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இணைந்தால் போதும். சரியா? அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாக தான் இன்றைய வகுப்பு காணப்படுது. ஓகே, அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்குறத விட ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எம்சிக்யூ, அதாவது இலக்கணம் முக்கியமானது. நம்மளோட பெறுபேறில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது வந்து இலக்கணம். சரி, இலக்கணத்தில் 20க்கு 20 எடுக்கணும். அதான் நம்மளோட டார்கெட். 20க்கு 20 அதற்கான ஒரு முன்னாயத்தோடு தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக. எனவே அதை எப்படி அணுகிறது, எப்படி அதை நுட்பத்தை கையாளுறது, எல்லாத்தையும் படிக்கணுமா, ஒட்டுமொத்த பகுதியும் படிக்கணும், இல்லை சில தலைப்புகள் போதுமா, எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கையேட்டோட நம்ம நாளைய தினம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை முன்னோடியே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் 2015ஆம் ஆண்டா காணப்பட்ட அந்த ஃபாஸ்ட் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. சரி, ஆனால் நான் சொல்லும்போது அந்த விடைகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் டெக்னிக்லேருந்து எல்லாம் நான் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இணையலாம். சரியா? ஓகே, அதன் அடிப்படையில் இப்போ நாளைக்கு டியூட்டில் நான் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு முன்பு இந்த ஒரு கடந்த ஒரு 6-7 வருடங்களாக கேட்கப்பட்ட கேள்விகள் எந்தெந்த தலைப்போடு காணப்படுதுங்கிறத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் 2015ஆம் ஆண்டுக்கான பேப்பரை நம்ம பார்ப்போம். சரி, அதன் அடிப்படையில் பிள்ளைகள் ஒரு நிமிஷம் பாருங்க. வெயிட் வெயிட் ஓகே. அப்போ 20 கேள்விகள், எம்சிக்யூவில் 20 கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ 20 கேள்விகள் என்றால் 20 தலைப்புகள். எழுத்தியல், சொல்லியல், அந்த சொல்லியலுக்குள்ள பெயரியல், வினையியல், இடையியலும் வரும். அதே போல் வினையியல், புணரியல், வாக்கியவியல். இதுதான் உங்களோட சிலபஸ். இதுக்குள்ளே இருந்தால் வரப்போகுது. சரியா? எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 2019ஆம் ஆண்டு 20 தலைப்புகள் வந்திருக்கும் தானே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் வந்த தலைப்புகள் தான் அதிகமாக வருது. அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், ஆழமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 2019ஆம் ஆண்டு அந்த 20 கேள்விக்கான ஓர்டராக சொல்லிட்டு வரேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டியூட்டில் நான் தருவேன், இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2019ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி இதழ் குவி உயிர். ரெண்டாவது கேள்வி வளைனா மூக்கொலி. மூன்றாவது இடைநிலை மெய்மயக்கம். நான்காவது தோன்றல் விகாரம். ஐந்தாவது குற்றியல் உறப்புணர்ச்சி. ஆறாவது கேள்வி வல்லினம் இரட்டித்தல். ஏழாவது விகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. எட்டாவது படற்கை தரிச்சிட்டு பெயர். ஒன்பதாவது பல பெயர் சொல். பத்தாவது கூட்டுப்பெயர். 11வது காலம் காட்டும் தொழிற்பெயர். 12வது பண்பு தொகை. 13வது பலர்பாட் பெயர் எழுவாய். அடுத்து 14வது வேற்றுமை. 15வது வினைமுற்று. 16வது வினை அடை. 17வது செயற்பட பொருள் குன்றிய வாக்கியம். 18வது எதிர்மறை வாக்கியம். 19வது கூட்டுவினை. 20வது வினாச்சொல். விளங்குதா? இந்த தலைப்புகள் உங்களுக்கு பரிச்சயமான தலைப்புகளாக நீங்கள் பார்க்கணும். எனவே இந்த தலைப்புகள் தான் கேள்வியாக வருது. பாருங்கள், அதே 20ஆம் ஆண்டு பாருங்கள், 19ஆம் ஆண்டு இதழ் முதலாவது கேள்வி இதழ் குவி உயிராக இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு அரை உயிராக ஆகுது. விளங்குதா? அப்போ பாருங்கள், உயிரெழுத்துக்களோட அந்த ஒழிப்பு முறையோட சம்மந்தப்பட்ட தலைப்பு தான் முதலாவதாக வருது. ஏன்னா அப்போ பாருங்கள், 2019ஆம் ஆண்டு இதழ் குவி உயிர், அதே 20ஆம் ஆண்டு அரை உயிர். சரியா?
2021ஆம் ஆண்டு எழுத்துக்களின் பிறப்பு முறை. இல்லைங்களா? அதே பாருங்க 2020 ஓடுற கடகடன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வரும் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ 20ஆம் ஆண்டு அரை உயிர் முதலாவது கேள்வி, அடுத்து ஈரிதழ் மூக்கொலி, வேற்றுநிலை மெய்மயக்கம், அடுத்து குற்றியலுகரம் கெட்டுப்புணர்ந்த சொல், இயல்பு புணர்ச்சி, அடுத்து இறந்த கால இடைநிலையில் இன் வரது, அடுத்து துணை வினைகள், அடுத்து சாரியை பெறாது புணர்ந்த சொல், அடுத்து கற்பது என்பதன் பெயர் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க, அடுத்து உடைமை பொருளோடு சம்பந்தப்பட்டது, அடுத்து வினையாளனையும் பெயர், அடுத்து பெயரடியாக பிறந்த ஆக்கப்பெயர், அடுத்து கால இடைநிலை அன்றி காலம் உணர்த்துவது, அடுத்து தன்வினையாகவும் பிறவினையாகவும் வரது, அடுத்து வேற்றுமைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எழுவாய் தொடர், அடுத்து செயற்படும் குன்றாத வாக்கியம், அடுத்து எதிர்மறையில் மாட்டுங்கிற இடைநிலை காணப்படுறது, அடுத்து செய்ய வாய்ப்பாட்டு முற்று வாக்கியம், அடுத்து மரபுத்துறர். இது 2020ஆம் ஆண்டு வந்து சரி 20ஆம் ஆண்டு அப்படி வருது. பாருங்க பிள்ளைகள் தொடர்பு பார்த்துக்கொள்ளுங்க. 21ஆம் ஆண்டு எழுத்துக்களின் பிறப்பு, இடைநிலை எழுத்துக்கள், வினா சுட்டு எழுத்துக்கள், பகுபத உறுப்புகள், அதில் இடைநிலை கேட்டிருக்கு. அடுத்து இயல்பு விகார புணர்ச்சி குற்றியல் ஒரு புணர்ச்சி வந்திருக்கு. அடுத்து வேற்றுமை, காலங்காட்டும் தொழிற்பெயர், ஆக்கப்பெயர், அடுத்து அடைகள், அதாவது அடையில் வந்து பெயரடையை கேட்டிருக்காங்க. அடுத்து செயற்படுபொருள் குன்றாத வினை, அடுத்து எதிர்மறை வினை, அடுத்து முதல் வினை துணை வினை, அடுத்து தொகாநிலை தொடர், அடுத்து பறக்கை சொற்கள், அடுத்து இடைச்சொற்கள் இணைப்பிடை சொற்கள், வாக்கிய வலு அதில் பொருள் மயக்கம் கேட்டிருக்காங்க. அகராதி ஒழுங்குல கேட்டிருக்காங்க 21ஆம் ஆண்டு. அடுத்து பேச்சு வழக்கு மரபுத்துறைகள். இப்படி ஒரு ஓர்டரில் போகுது 2021. இப்போ அப்படியே 22க்குள்ளே வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் பிள்ளைகள், அவதானிச்சுக்கொள்ளுங்க. நான் கடைசியில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு, ஏன் இந்த ஓர்டர் நான் சொல்லிட்டு வரேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அடுத்து 21ஆம் ஆண்டு கூட்டுயிர், கடையெண்ண வெடிப்பொலி, உடன்படுமை, சாரியை, வினையடி விகாரப்படுதல், பகாப்பதம், கூட்டுப்பகுதி, கூட்டுப்பெயர், வேற்றுமை தொகை, வேற்றுமை, தனிவினை, பொதுவினை, ஈற்றுமை இரட்டித்தல், அடுத்து துணைவினை, தான் என்ற இடைச்சொல் கேட்டிருந்தாங்க. அடுத்து பெயரடை, கூட்டு வாக்கியம், நிபந்தனைச்ச வாக்கியம், நிரப்பி வாக்கியத்தொடர், பிழையான வாக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு வந்துச்சு. அதே போல் 22ஆம் ஆண்டு இதழ் குவியா உயிர், ஈரிதழ் வெடிப்பொலி, மெய்மயக்கம், நிலைமொழி ஈற்றுமை இரட்டித்து புணர்தல், வேற்றுமை உருவு ஏற்கும் போது வடிவம் மாறாத சொல், ஈனா இறந்த கால நிலையாவாரது, பால் விகுதி, முன்னிலை உரிமை வினை விகுதி, கூட்டு வினை, தொழிற்பெயர் இடம்பெற்ற வாக்கியம், வேற்றுமையில் கூ உருவாறது, அது தகுதி பொருள் கேட்டிருந்தாங்க. அது வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர், தன்வினை, வினைச்சொல், காரண வினை, இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க தலைப்பெல்லாம். இடைச்சொல் எச்ச பொருளை வருது. அடுத்து பெயர் பயனிலை, கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், திரும்பியும் கூட்டு வாக்கியம் கேட்டிருக்கான். 2022. 23 பாருங்க பிள்ளைகள். கூட்டுயிர், வளைனா வெடிப்பொலி, உடல்நிலை மெய்மயக்கம், பகுபதம், கூட்டுப்பகுதி, சாரி இடம்பெற்ற சொல், புணர்ச்சி அதில் வல்லினம் இரட்டித்து புணர்தல், முன்னிலை பெயர், ஆக்கப்பெயர், உண்மை தொகை, மரியாதை ஒருமை பெயர், இல்லுருவு ஏது பொருளை வாரது, உடைமை வேற்றுமை, இல்லுருவு இடைநிலையாவாரது, வியங்கோல் வினைமுற்று, செயற்பொருள் குன்றிய வினை, முதல் வினை, வினையடை, தொழிற்பெயர், தொழிற்பெயர் தொடர், சரியான வாக்கியத்தை இனங்காண்றது. சரி, இது 2023. அடுத்து இது 24 மட்டும் பார்த்துக்கொள்வோம் பிள்ளைங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வருடொலி, இறுதிநிலை எழுத்து, மாற்றொலி, அல்வழி புணர்ச்சி, குற்றியலுகரம், உயிர்முன் மெய்ப்புணர்தல், சாரியை, மரியாதை உரிமை, ஆக்கப்பெயர், வினையாளனை பெயர், பகுதி இரட்டித்து காலம் காட்டுதல், பொதுவான வினை, அது வந்து மூவிடம் ஐம்பால் இருதனைக்கும் பொதுவாக வரக்கூடியது கேட்டிருந்தாங்க. அடுத்து வேற்றுமையில் ஆள் கேட்டிருந்துச்சு, இடைச்சொல் கேட்டுறது, பெயரடை, எதிர்மறை இடைநிலை, நிரப்பித்தொடர், வாக்கிய இடைவெளி நிரப்புதல்ங்கிற அடிப்படையில் வருது. கடைசியாக 25ஆம் ஆண்டு பாருங்க, கடைசியாக வந்தது அரை உயிர், பல் மூக்கொலி, மாற்றொலி, பகுபதம், இயல்பு புணர்ச்சி, திரும்ப இயல்பு புணர்ச்சி, சாரியை, பெயரடை ஏற்காத சொல், கூட்டு பெயர், பால் விகுதி, அடுத்து வேற்றுமையில் கூ உறுப்பு, பொதுவினைன்னு வந்திருக்கு. அது விகுதியால் காலமுறுதல், திரும்ப துணைவினை, உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள வார்த்தை, செயற்பொருள் தொக்கிய வாக்கியம், எதிர்மறை இடைநிலை, வாக்கியம் தன்மை பகுதி வினைமுற்று, செயற்பாட்டு வினை வாக்கியங்கிற அடிப்படையில் இவ்வளோ காலம் வந்த அந்த ஓர்டர், இந்த தலைப்புகள் தான் திரும்ப திரும்ப மாறி 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 வருது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும், ஒரே தலைப்புகள் திரும்ப திரும்ப வருது. இப்போ எழுத்துக்களின் ஒழிப்பு முறைன்னு உயிரெழுத்துக்களை பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இப்படி பார்க்குறோம், மெய்யெழுத்துக்கள் பார்க்குறோங்க. மெய்யெழுத்துக்கள் ஒழிப்பு முறை பார்க்கும்போது தலைப்பு ஒன்று தான். மெய்யெழுத்துக்கள் ஒழிப்பு முறை ஒரு முறை வளைனா ஒளி வருது, ஒரு முறை நுனி எண்ண ஒளி வருது, அப்படி அதில் தான் மாறுமே ஒழிய தலைப்பு ஒன்று தான். விளங்குதா? அதன் அடிப்படையில் நம்ம என்னன்னு கேட்டால், நான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னோட்டமாக 2015ஆம் ஆண்டும் அந்த ஓர்டரில் வரக்கூடிய ஒரு விடயமாக தான் காணப்படுது. எனவே அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னா, இதுக்கு எப்படி விடையளிக்கிறது, எப்படி நம்ம அதை பரிச்சயமாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வருவனொற்றுள் உதட்டு பல்லொலி, விடைய போடுங்க செட் பாக்ஸில். பின்வருவனொற்றுள் உதட்டு பல்லொலி விடைய போடுங்க செட் பாக்ஸில், விடைய போடலாம்.
செட் பாக்ஸில் ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு பிள்ளைகள், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதில் இணைஞ்சு கொள்ளுங்கள், நம்மளோட ஜென்ரல் குரூப். சரியா? அதில் இணையாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, அப்போ நம்ம முதலாவது கேள்விக்கான விடையை பார்ப்போம் பிள்ளைகள். இது முதலாவது, அதான் சொல்கிறேனே, இலக்கணத்தில் நம்ம ஆரம்ப கேள்விகளை நல்ல ஆரோக்கியமாக சரியான விடையை நம்ம அளிக்கக்கூடியதாக இருந்தால் மற்ற கேள்விகளை கடற்கடன்னு செஞ்சிருவோம். 20 தான் டாக்கன், 20 தான் டாக்கன். அப்போ பின்னொன்று உதட்டு பல்லொலி என்கின்ற கேள்விக்கான விடை இக்கண்ணா, இம்மண்ணா, இவ்வண்ணா, இந்தண்ணா, இன்னண்ணா. எனவே இதில் எந்த எந்த தலைப்போட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் இது மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறையோட சம்மந்தப்பட்ட கேள்வி. சரியா? எனவே உதட்டு பல்லொலி என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த முதல்ல வரைவிலக்கணம் என்னன்னு பார்க்குறோம். என்ன வரைவிலக்கணம் என்ன? உதட்டு பல்லொலி என்ன? யாராவது ஒரு சொல்லுங்க பார்ப்போம். உதட்டு பல்லொலிக்கு என்னது அர்த்தம்? சொல்லுங்க. உதட்டு பல்லொலினா என்ன? எப்படி அதை உச்சரிப்போம்? உதடு பல்லில் கடிம்படு. இல்லைங்களா? கீழ் உதடு வந்து மேல் பல்லிட கீழ் உதடு மேற்பல்லில் டச் ஆகுறதுனா, கீழ் உதடு மேற்பல்லோட டச் ஆகுறது. அப்போ அது என்னென்ன எழுத்துக்கள்னு கேட்டால் என்னென்ன எழுத்துக்கள்? உதட்டு பல்லொலி என்னென்ன எழுத்து? உதடு வெவ்வேன்னு பாடமாக சொல்லியிருக்கேன். உதடு வெவ்வே, உதடு வெவ்வேனா உதடு வெவ்வேறு பிள்ளை, நான் ஏற்கனவே சொன்னது ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும், அதாவது ஒவ்வொரு முறைமைக்கும் ஒவ்வொரு சமன்பாடு மாதிரி சொல்லியிருக்கேன், நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். சரியா? அதில் உதட்டு பல்லொலிக்கு என்னது? உதடு வெவ்வே அப்படின்னால உதட்டு பல்லொலி இவ்வண்ணா, வெவ்வேங்கில இவ்வண்ணா வருது. அதே மாதிரி நுனியெண்ண ஒலிக்கு என்ன? சொல்லுங்க பாப்போம், வந்தவங்க சொல்லுங்க பாப்போம். நுனியெண்ண ஒலிக்கு என்ன பாடமாக்கணும்? நுனியெண்ண ஒலி, அதை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு என்ன டெக்னிக்? யாராவது ஒரு ஆள் ஏற்கனவே வந்திருப்பீங்க நம்மளோட கிளாஸ்க்கு. நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான். சரியா? நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான் தான் அதுக்கு சமன்பாடு. அப்போ நுனி அண்மையால் நுனி அண்ண ஒளி, ரம்புட்டானை ராணா, ரவி ராணா, லாவினான்ல இல்லைனா ஸ்டார்ட் ஆகுது, இன்னனாலும் முடியுது. எனவே இது என்னது? நுனி அண்ண ஒளி. வளைனா ஒளிக்கு என்ன படமாக்கணும்? வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான். இதெல்லாம் அர்த்தம்லாம் நமக்கு தேவையில்லை, அது எப்படி உச்சரிக்கலாம் தேவையில்லை. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு போகலாம். சரியா? விளங்குதா? சொல்லுங்க. நுனி என்ன இருக்கா, திருப்பி சொல்றீங்களா? நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான். நுனி அண்மையால்னா நுனி அண்ண ஒளி, ரம்புட்டானை ரவி லாவினான்கையில் ரம்புட்டானில் ராணா, ரவி வந்து ராணா, லாவினான்ல ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனால ஸ்டார்ட் ஆகுது லா, அடுத்து முடிகிறது வந்து இன்னனால முடியுது, லாவினான். ர ர லன. சரியா? அந்த இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வளைனா ஒலிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றதுன்னு கேட்டால் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வளைனா ஒலிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கொள்றது? வளைந்த டயரை ஆணழகன் தள்ளி. அப்போ வளைந்த டயரை, வளைனா ஒலி, டயரை இட்டண்ணா, ஆண் இன்னண்ணா, அழகன் இல்லண்ணா, தள்ளினான் இல்லண்ணா. சரியா? வளைனா ஒலி, டயரை ஆண், அழகன்ல ல வருது, தள்ளினான்ல இல் வருது. அந்த மெய்யெழுத்தை நம்ம கவர் பண்ணணும். அப்போ இட்டண்ணா இன்னண்ணா இல்லைன்னா என்னது? என்ன என்ன அது? வளைனா ஒலி. சரியா? ஓகே. அடுத்து சொல்லுங்க பாப்போம், மற்ற ஒலிகள் சொல்லுங்க. வேற என்ன ஒலிகள் இருக்கு? நான் சொல்றேன், அதுக்கான சமன்பாடு சொல்றேன். வேற என்ன ஒலி இருக்கு? உதட்டு பல் ஆ ஈரிதழ் ஒலி, ஈரிதழ் அம்மா அப்பா, ஈரிதழ் அம்மா அப்பா, ஈரிதழ் அம்மா அப்பாங்கிற அம்மாவில் இம்மன்னா, அப்பாவில் இப்பண்ணா. அவள் சின்ன வயசில் நம்ம வந்து நமக்கு பிறந்த போது முத்தம் கொடுத்தவங்க, ஈரிதழால் முத்தம் கொடுத்தோம் அம்மாவும் அப்பாவும். அப்போ ஈரிதழ் அம்மா அப்பா. நம்ம வளர்ந்த பிறகு நம்ம படித்து காட்டுவோம் மற்ற ஆக்களை, வெவ்வே உதடால் படித்து காட்டுவோம். உதடு வெவ்வே, உதட்டு பல்லொலி. சரியா? வளைந்த டயரை ஆணலங்கள் தள்ளினான் என்னது? வளைனா ஒலி. நுனி அண்மையால் ரம்புட்டானை ரவி லாவினான் வந்து என்னது? நுனி அண்ண ஒலி. சரி, அதுக்கு இருக்குது, நமக்கு இன்னும் டைம் பார்த்தா எல்லாமே பார்க்கணும். எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லா ஒலிகளுக்கும் இருக்குது. அதன் அடிப்படையில் பின்னொட்டில் உதட்டு பல்லொலி வந்து எந்த எழுத்துன்னு கேட்டால் இவ்வண்ணா. உதடு வெவ்வே அப்படிங்கும்போது உதட்டு பல்லொலி வெவ்வேல இவ்வண்ணா இருக்குது. அப்போ அதுதான் விட. சரியா? நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரைவிலக்கணம்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். பின்புறொற்றில் உகரம் இதழ் குவித்து உச்சரிக்கப்படும் சொல். விடைய போடுங்க, விடைய போடுங்க. உகரம் இதழ் குவித்து உச்சரிக்கப்படும் சொல். அப்போ இது என்னது? குற்றியலுகரம் முற்றியலுகரம் ரெண்டு இருக்கு பிள்ளைகள். இதழ் குவிந்த உயிர் வந்து முற்றியலுகரம், இதழ் குவியா உயிர் தான் என்னது? என்னது? குற்றியலுகரம். அப்போ தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் வல்லினமையின் மேல் ஏறிய ஒரு உகரம் குற்றியலுகரம். சரியா? முழுமையாக ஒழிக்கக்கூடியது முற்றியலுகரம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பின்னொட்டில்? உகரம் இதழ் குவித்து உச்சரிக்கப்படுதுன்னா குற்றியலுகரம் கேட்டிருக்காங்களா, முற்றியலுகரம் கேட்டிருக்காங்களா?
முற்றியலுகரம். குற்றியலுகரம். அதன் அடிப்படையில் பாக்கு குற்றியலுகரம், பட்டு குற்றியலுகரம், பஞ்சி குற்றியலுகரம், முயல் என்பது ஊங்கிற எழுத்து மூணா பிளஸ் ஊனா, அப்போ முழுமையாக ஒழிக்குது. அப்போ அதான் முற்றியலுகரம், அதான் விட. சரியா? அப்போ பாக்கு என்னத்தோட குற்றியலுகரம்? என்னத்தோட குற்றியலுகரம்? வன்தொடர். வன்தொடர். பட்டு இடைத்தொடர். பட்டு வன்தொடர். வன்தொடர். பஞ்சு மென்தொடர். வெண்தொடர். அப்ப அப்ப இதுல இதழ் குவித்து உச்சரிக்கப்படும் சொல் வந்து முயல். அப்ப ரெண்டாவது சாரி நான்காவது விட. சரியானது சரி போட்டுக்கணும், பிள்ளையாத பிள்ளை போட்டு கடைசியில் கவுண்ட் பண்ணிக்கொள்ளும். அடுத்து இல் 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 ல ல ல ஆகிய ஒலிகளை குறிக்கும் பொருத்தமான ஒலி. எழுத்துப்பிள்ளை இருக்கு, ஒலிகளை குறிக்கும் பொருத்தமான ஒலி. என்னது? மூக்கொலி, மருங்கொலி, ஆடொலி, வெடிப்பொலி, இன்னொன்று இருக்கு. என்னது? மறுடொலி. ஆ விடைய போடுங்க, விடைய போடுங்க, விடைய போடுங்க. உரசொலி. இதுல எது விடையோ அதை போடுங்க. விடைய போடுங்க, பேசாதீங்க, கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாம் விடைய போடட்டும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இல் 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 மூன்று இல் இருக்குல்ல, ல ல. முதல் இல் வந்து என்ன ஒலி அமைப்பு? ல. என்னது அந்த மெய்யெழுத்து ஒலிப்பு முறையில் அது லானா இருக்கு, குண்டு லானான்னு சொல்லக்கூடிய அந்த ல வந்து என்ன வகைக்குள்ள வருது? நுனியானது. ஆ நுனியானது. நுனி அன்னம், லாவினான். சரியா? நுனி அன்னம். மற்ற இள்ளும் இள்ளும் வளைனா. வளைனா ஒலி. அப்ப இதுல மூன்று ல இருக்கு. அதுல முதல் ல ல வந்து நுனி அன்ன ஒலி, ல ல வளைனா ஒலி. மூன்றுமே லங்கிற ஒரு ஒரு சாதாரண உச்சரிப்புக்குள்ள தான் வருது. சரியா? எனவே இது என்னன்னு கேட்டா, இந்த மூன்று எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நாக்கின்ற இரு மருங்காலையும் காற்று வெளியாகுமா. இது ல ல ல. அப்ப முதல் எழுத்து இந்த ல இருக்கு, இதை உச்சரிக்கும் போது கவனிங்க, இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது இது நுனி எண்ண ஒலி தானே. அப்ப நுனி நாக்கு நுனி எண்ணத்தை தொடும்போது உச்சரிக்கிறோம் இல்ல. இந்த ல ல உச்சரிக்கும் போது நுனி நாக்கு வளைந்து நடு எண்ணத்தை தொடும்போது உச்சரிக்கிறோம். விளங்குதா? அப்ப நாக்குண்ட போக்கு மாறுபடுது, இருந்தாலும் கூட ஒரே ரெண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை என்னன்னு கேட்டா, மூன்றுக்கும் இடையிலான ஒற்றுமை, மூன்று எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது நாக்கின் இரு மருங்காலையும் காற்று வெளியாகும். அதாவது முதல் ல உச்சரிக்கும் போது நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொடும்போது காற்று என்னது நாக்கின் இரு மருங்காலையும் வெளியாகும். அதே போல மற்ற வளைநா ஒலிகளை உச்சரிக்கும் போது நுனிநாக்கு வளைந்து நடு எண்ணத்தை தொடும்போது நாக்கின் இரு மருங்காலையும் காற்று வெளியாகும். பொதுவான தன்மை நாக்கின் இரு மருங்காலையும் காற்று வெளியாகுது. உச்சரிக்கும் போது நாக்கின் போக்கு மட்டும் தான் வித்தியாசப்படுது. எனவே இந்த மூன்று எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் இரு மருங்காலையும் காற்று வெளியாகுகிற காரணத்தினால் இதனை மருங்கு இரு மருங்காலையும் என்ன ஒலி? மருங்கொலி தான் விட. சரியான விட. மூன்றாவதுக்கு விட என்ன? ரெண்டாவது விட. சரியா? மூன்று கேள்வி பார்த்துருக்கோம். மூன்று கேள்வியும் தெளிவாயிட்டா? ஓகே, நான்காவது கேள்வி கொஞ்சம் வேகமாகவே போவோம். 20 நான் பார்க்க தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வேகமாக போவோம். பின்வருட்டுள் நம்ம கிளாஸில் தனியாக தியரியெல்லாம் படித்து தான் கேள்விக்கு வருவோம். இதில் நமக்கு நேரம் இல்லாதனால நேரடியாக கேள்விக்கு போயிட்டு தியரியை நம்ம லைட்டாக சொல்லிட்டு போகிறோம், அந்த தலைப்பை மட்டும். பின்னொட்டுள் வேற்றிலை மெய்மைக்கு இடம்பெறும் சொல். அதை குயிக்காக போடுங்க பாப்போம். குயிக் விடைய போடுங்க. ஓகே, கவனிங்க பிள்ளைகள். வேற்றிலை மெய்மயக்கம் இது எழுத்தியலோட சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு தான். அப்போ நல்லா கவனிங்க. இது என்ன தலைப்போடு சம்பந்தப்பட்டது? பிரதான தலைப்பு என்னது? வேற்றிலை மெய்மயக்கம் பிரதான தலைப்பு என்ன? மெய்மயக்கம் தான். அதுக்கு முன்னுக்கு பிரதான தலைப்பு இடைநிலை மெய்மயக்கம். என்ன சொல்றது? ஆ இடைநிலை மெய்மயக்கம். இடைநிலை மெய்மயக்கம் என்னன்னு கேட்டால், அதாவது உங்களுக்கு தெரியும், அதை விளங்கிக் கொள்ளுங்க, தியரியை விளங்கிக் கொள்ளுங்க. என்னன்னு கேட்டால், தமிழ் எழுத்துக்களை நம்ம அந்த எழுத்து பயின்று வரும் முறையின் அடிப்படையில், எழுத்து உருவாக்கத்தின் அடிப்படையில், சரி, எழுத்தை நம்ம உருவாக்குற அடிப்படையில் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் கடைசியில் வரும் என்கின்ற ஒரு இலக்கணம் இருக்கு.
அப்போ அதான் முதநிலை எழுத்துக்கள்ங்கிறது சொல்லின முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னங்கிறது, இறுதிநிலை எழுத்துக்கள்னு சொல்லின இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வருமோ அதை பார்க்குறது. ஆனால் அதை விடுவோம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போவோம். இது இடைநிலையோட, அதாவது சொல்லின் இடையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், அது உயிரெழுத்தாக இருக்கலாம் மெய் எழுத்தாக இருக்கலாம், அதான் இடைநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்தும் இடையில வரும், மெய்யெழுத்தும் இடையில வரும். சரியா, விளங்குதா? இப்போ உதாரணமாக வயிறு என்கின்ற சொல்லில் இடையில வரக்கூடிய எழுத்து என்னென்ன இருக்கு? வயிறுங்க. இப்போ வயிறுங்கிற எழுதுவோமே, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ வயிறுன்னு எழுதுறோம். சரியா, வயிறுங்கிறத பிரிப்போமே. இவ்வனா ப்ளஸ் ஆனா, சொல்லுங்க, இயனா ப்ளஸ் ஈனா, இட்டனா ப்ளஸ் ஊனா. இப்போ இது முதல் எழுத்து, இதுவும் முதல் எழுத்து. சரி, இது இறுதி நிலை எழுத்து ஊனா, இது முதல் எழுத்து. அப்போ இங்கே மெய் எழுத்து இந்த இவ்வனா வந்து முதல் எழுத்தாக வரும். இடையில என்னது? உயிரெழுத்தும் வருது, இங்கே மெய் எழுத்து வருது. அப்போ இடையில உயிரெழுத்து வரலாம், மெய் எழுத்து வரலாம். ஒத்துக்கொள்றீங்களா? சொல்லின் இடையில உயிரெழுத்துக்களும் வரும், மெய் எழுத்தும் வரும். சரியா? அப்போ அப்படி இருக்கு. அதான் இடைநிலை எழுத்துக்கள்னு சொல்றது, இடைநிலை எழுத்துக்கள். அப்போ இந்த இடைநிலை எழுத்துக்களை மெய்யெழுத்தோடு சம்மந்தப்படுத்தி, உயிரெழுத்தை விடுத்து மெய்யெழுத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் நம்ம என்னது, மெய்மயக்கம். இடைநிலை மெய்மயக்கத்தை இடைநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். இடைநிலை மெய்மயக்கம். சரி, இடைநிலை மெய்மயக்கம். இந்த இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். உடல்நிலை மெய்மயக்கம், என்னது, வேற்றுநிலை மெய்மயக்கம். சரி, உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வருது, ஒரு குறிப்பிட்ட மெய் பக்கத்து பக்கத்தில் வருது, அடுத்தடுத்து வரும். இப்போ அப்பாங்கில இப்பனா இப்பனா வருது, அம்மாங்கில இம்மன இம்மனா வருது, தங்கைங்கில இங்கனா இக்கனா வருது, அது வேற்றுநிலை. சரியா? இப்போ வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம், ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இது அதை வச்சு கேட்பாங்க. அதை வந்து அந்த தொடை வடிவில் உங்களுக்கு அந்த டியூட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதை தொடை வடிவில், அதை தொடை நம்ம படிப்போம் தானே, இதில் கணிதத்தொடை, மனித தொடை எல்லாம் கணிதத்தொடை. அதில் இருந்து இப்படி நம்ம வரைஞ்சி பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதோட தொடர்படுத்தி நிறைய கேட்குறாங்க. அதாவது இங்கே உடல்நிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து க, ச, த, ப. இது உடல்நிலையாக மட்டும்தான் வரும். காணாசானா தானாப்பனை இக்கி சித்தி கசத்தப்பனை ஞாபகம் வச்சுக்கணும். வேற்றுநிலையாக மட்டும் வரக்கூடியது இர்றனாவும் இல்லைனாவும். சரி, அதாவது இது என்ன அர்த்தம்னு கேட்டால், இதுக்கு பக்கத்தில் இந்த இக்கனாவுக்கு பக்கத்தில் என்னது, இன்னொரு இக்கனா தான் வரும். சரியா, இந்த இக்கனாவுக்கு போது இன்னொரு இக்கனா தான் வரும், இச்சனாவுக்கு போது இன்னொரு இச்சனா தான் வரும், இத்தனாவுக்கு பக்கத்தில் இன்னொரு இத்தனா தான் வரும், இம்மனாவுக்கு போது இன்னொரு இம்மனா தான் வரும். அதான் உடல்நிலைன்னு சொல்கிறது. இது உடல்நிலையாக மட்டும்தான் இந்த 4 எழுத்துக்களும் வரும். இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம்னா இந்த எழுத்துக்கு போது இந்த எழுத்து வராது, இரணாவுக்கு போது இன்னொரு இரணா வராது, இல்லைனாவுக்கு போது இன்னொரு இல்லைனா வராது, இரணாவுக்கு போது வேற ஏதாவது மெய் வரும். உதாரணமாக வாழ்க்கைங்கில இல்லைனாவுக்கு இக்கனா வருது, மார்புங்கில இரணாவுக்கு இப்பனா வருது. விளங்குதா? அப்போ இந்த இரும் இல்லு வந்து என்னன்னு கேட்டால் இதற்கு பக்கத்தில் இதே மெய் வராது. அதனால என்ன அர்த்தம், இது வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டும் வரக்கூடிய எழுத்து தான் இரும் இல்லும். உடல்நிலையாக மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் கேச தேப்ப. அப்போ மொத்தம் 18 எழுத்துக்களில் 6 எழுத்துக்கள் போயிட்டா மிகுதி 12 இருக்கு. அந்த 12 என்னன்னா ரெண்டுக்கும் வரும், உடல்நிலையாக வரும், வேற்றுநிலையாக வரும். அது இடையில இதெல்லாம் நம்ம மிகுதி பண்ணுற கசத்தப்ப இல்லை, இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதுனீங்கன்னா இனி மற்ற எழுத்துக்களுக்கு இன்னண்ணா இந்தண்ணா இம்மண்ணா அதெல்லாம் எதுக்குள்ளே வரும், இது நடுவில் வரும். அதனால் நல்லா கவனிச்சுங்க. அதோட சம்மந்தப்படுத்தி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இதுதான் நம்ம ஷார்ட்டாக நான் வந்து இந்த உடல்நிலை மெய்மயக்கத்தை நம்ம விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரியா? ஓகே. இப்போ கேட்டிருக்காங்க, பின்னொற்றில் வேற்றுநிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல். அப்போ பள்ளின்னு தான் சொல்லுவாங்க இந்தியாவில், பள்ளின்னு சொல்லுவாங்க. பள்ளிங்கிறது என்னது, உடல்நிலையா வேற்றுநிலையா? உடல்நிலை பக்கம், உடல்நிலை ஔவை, உடல்நிலை உடல்நிலை பட்டம், பஞ்சம். வேற்றுநிலை இப்போ மிக சரியான விடை 5வது விடை. 5வதுக்கு போட்டிங்கன்னா சரி. இப்போ 4 கேள்வி பார்த்துருக்கோம். தெளிவா? கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன், என்னது வேற வழி இல்லை. சரியா, தெளிவா? 4 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்து 5வது கேள்விக்கு வாங்க. பின்னொற்றில் உடன்படு மெய் தோன்றி போனது சொல். விடையே போடுங்க. போட்டிங்களா? இதை விட
மூணாவது. தேவை. தேவை. என்ன காரணம்? அதுல புதிதா இவ்வண்ணா நிலைமொழி தோன்றி. இறுதியில ம். புரியுதா? இவ்வண்ணா தோன்றிருக்கா? எதுல தோன்றிருக்கு? தேவையில. தேவைங்கிற சொல்ல இவ்வண்ணா தோன்றிருக்கா? உடன்படுமைனா ஓ இயனாவும் இவ்வனாவும், அது ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே, ரெண்டு எழுத்துல ஏதாவது தோன்றணும். தேவைங்கிற சொல்ல என்ன எழுத்து தோன்றிருக்குன்னு சொல்றீங்க? இவ்வண்ணா. உப்பண்ணா. எப்படி? காரணத்தை சொல்லுங்க. தே தே பிளஸ் ஐயா. தே பிளஸ் ஐனா என்ன? என்ன அர்த்தம்? நிலைமொழி இறுதியில அஹ், ஈனா ஈனா ஐயன்னா தவிர்ந்த உயிர் இல்ல இல்ல, அதை வந்திருக்கு. விடுங்க, அதை விடுங்க. அதெல்லாம் நம்ம கேட்கலாம்டா. தேவை தானே விடையா சொல்றீங்க. இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னா நிலைமொழியும் வருமொழிக்கும் இடையில இடையில ஒரு ஒரு எழுத்து தோன்றணும், தோன்றல் விகாரம் ஏற்படணும். அது இவ்வனாவா இருக்கணும் அல்லது ஈயனாவா இருக்கணும். அதனே அதனை இலக்கணம். இப்ப நான் பாருங்க, இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்க. இப்ப அஹ், பலா பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா பலாவை பலாவை பல அப்படின்னு எழுதுறோம். பலாவை அப்படிங்கும்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பலாவுக்கும் ஐயுக்கும் இடையில இவ்வனா தோன்றுது. இந்த இவ்வனா அந்த ஐயனாவோட சேர்ந்து என்னது அஹ், வையனாவும் மாறுது. அதனே ஓகே. அந்த மாதிரி விளக்கம் கொடுங்க பார்ப்போம். இதுல தேவை எப்படி பிரியுது? நிலைமொழி என்ன, வருமொழி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுல சொல்லுங்க. விடையை கண்டுபிடிச்சீங்க, சாரி, நீங்க சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள், சத்தத்தை காணா. ஏன் அது அது விடையை கண்டுபிடிச்சீங்க? அப்படி தே பிளஸ் ஐன்னு ஏதாச்சும் நம்ம தேங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது ஒரு சொல்லை நம்ம பிரிக்கும் போது முதல் சொல் ஏதாவது ஒரு அர்த்தத்தை குறிக்கணும். அறிவையில முதல் சொல் என்ன? நிலைமொழி என்ன? அறிவு. போர்வையில அறிவு. முதல் சொல் என்ன? முதல் சொல் அது போர்வை தான். அது பகாபதம், அத போர்வை தான். சரியா? ஓகே. தெரிவை அறிவையில இல்லை. சரியா? அப்ப நீங்க தேவையை நீங்க ஒரு சொல்லா எடுத்தீங்கன்னா, அதாவது பகாபதமா நீங்க எடுத்தீங்கன்னா, சரியா, பகாபதமா நீங்க எடுக்கிறீங்களா இருந்தா தானே அது இடையில புணரும், இடையில யகரம் அல்லது வகரம் தோன்றும். தேவையை எந்த அர்த்தத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்கிறீங்க கேட்குறேன். தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குறீங்க? ஐங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை ஐங்கிறத ஒரு வேற்றுமை உருவான வைங்களே. சரி, அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தேவைன்னா என்ன? தேவைன்னா என்ன பிள்ளைகள்? நமக்கு எனக்கு பென் தேவை, எனக்கு எனக்கு பென்சில் தேவை. அந்த தேவை தானே. அது வேற அஹ், சொல்லுங்க. தாசகவ் ஈசகவ் தா இல்லைங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க விளங்க. தாவுக்கும் தேய்க்கணும் இங்க சம்பந்தம். நல்லா கவனிச்சுங்க பிள்ளைகள். உங்களோட பாஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா கையில? பாஸ் பேப்பர் 2015 பேப்பர்ல இதுல உள்ள விடையெல்லாம் இதுல இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கான்னு பாருங்க பாப்போம். இதுல உள்ள விடைகள் ஏதாவது எழுத்துப்பிழை இருக்கான்னு பாருங்க. போர்வை, அறிவை, தேவை, அறிவை, தேர்வை. இதே மாதிரி தான் சார் இருக்கு. இருக்கு. ஆனா இது கேள்வியில பிள்ளை ஒன்று இருக்கு பிள்ளை. பாஸ் பேப்பர்ல ஏதோ மிஸ்டேக் ஒன்று ஆயிருக்கு. என்னடா, இந்த இடத்துல தேவைங்கிறது ஒரு பகுபதமா பகாபதமா? தேவைனா பகுபதம், அது பிரிக்கல் அது மேலும் பிரிக்கல் பகாபதம். பகாபதம். பகாபதத்துக்குள்ள எல்லாம் என்ன வராது? என்ன வராது? உடன்படுமை வராது. உடன்படும். அப்ப இப்படி வந்தா தேவையைன்னு பாருங்க. தேவையைன்னு வந்தா, தேவையை அப்படி வந்தா வருதான்னு பாருங்க. தேவையை, எனது தேவையை அவனிடம் சொன்னேன். தேவையை இதுல இருக்கான்னு பாருங்க. இருக்கு ஓ சார். சார். இருக்கு. இங்க யகர உடன்படுமை இருக்கு. தேவை பிளஸ் ஐ ஈயனா உடன்படுது, ஈயனா வருது. ஆனா இதுல தேவையில வரல. ஆனா விட பாஸ் பேப்பர்ல 3வது தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது பொருத்தமே இல்லாது. ஆனா கொஞ்சம் அது கொஞ்சம் பார்க்கணும். ரியல் பேப்பர்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரியா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேப்பர் தான் வேத வாக்குன்னு நம்ம நினைக்கவும் இயலாது. சில எழுத்து பிழைகள் கூட வந்திருக்கலாம். சரியா? டைப்பிங் மிஸ்டேக் ஆகியிருக்கலாம். அதனால இதுதான் விடனா அதுல காரணமே இல்லாம நம்ம விடையை ஏற்றுக்கொள்ளலுமா? இப்ப இயலாது. பாவைன்னு வைங்களேன். பாவை அப்படிங்கிறத, பாவைங்கிறது பகுபதமா பகாபதமா? பாவை ரெண்டுக்கும் பகாபதம். வரும். இரண்டும் எடுக்கலாம். ரெண்டுக்கும் வைக்கணும் சார். பகாபதம். ரெண்டுக்கு எடுக்கலாம். வெரி குட். ரெண்டுக்கு எடுக்கலாம். பா பிளஸ் ஐ. அதுல உடன்படுமை இருக்கான்னு பாருங்க.
ஓ சார். இருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாவைனா பாவைன்னு பகாபதமா பார்த்தா பாவைன்னா என்ன? சாதாரணமா பாவைனா பொம்மைக்கு சொல்லுவாங்க நான் பாவை, அல்லது பெண்ணுக்கும் பாவைன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த பாவையை பெண்ணா அல்லது பொம்மையாக பார்த்தா அது பகுபதமா பகாபதமா? பகாபதம். பகாபதம், பிரிக்க இயலாது. அதே பா என்றால் பாடல். இப்ப நம்ம பார்க்குறோம் தானே, வெண்பா, களிப்பா, ஆசிரியப்பா, அஹ், சித்தப்பா பெரியப்பாலாம் வராது. இந்த பா இருக்கு தானே. ஓகே, இந்த பா என்பது பாடல் என்ற அர்த்தத்தை தருமா தராதா? பாடல் யாப்பு, யாப்புங்கிற அர்த்தத்தை தரும். பா பிளஸ் ஐ பாவை, அப்ப வெண்பாவை, ஆசிரியப்பாவை, அந்த பாவை விளங்குதா? அப்ப இதை பகுபதமாகவும் பார்க்கலாம், பகாபதமாகவும் பார்க்கலாம். பகுபதமாக பார்த்தா அதுக்குள்ள உடன்படுமை இல்லை. என்னது, பகுபதமாக பார்த்தா உடன்படுமை இருக்கு, பகாபதமாக பார்த்தா உடன்படுமை இல்லை. அப்ப அப்படி இருந்தா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். தேவையை நம்ம அப்படி பிரிக்கலாமா? அப்படி ரெண்டா பிரிக்கலாமா? பகுபதமாகவும் பகாபதமாகவும் பார்க்க இயலுமா? அது பகாபதம் தான், பகுக்க இயலாது. அதனால இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதை விடுங்க. ஆனா தலைப்பு மூலம் விளங்கிக் கொள்ளும், தலைப்பு மூலம் விளக்கிறோம். என்னன்னு கேட்டா, உடன்படுமைனா என்ன அப்படின்னு கேட்டா, நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது, சரியா, நிலைமொழியும் அதாவது முதலாவது சொல்லும் பிளஸ் இரண்டாவது சொல்லும் புணரும் போது, நிலைமொழி ஈற்றெழுத்து உயிராக இருந்து வறுமொழி முதலெழுத்தும் உயிராக இருக்கும் பட்சத்தில் இடையில் இயனா அல்லது இவ்வனா தோன்றும். இது வந்து உயிரீற்று புணர்ச்சியின் உயிர் முன் உயிர் புணர்தல் என்ற வகைப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் உடன்படுமை. சரியா? எனவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, கனி பிளஸ் ஐ, கனி பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா கனியை. கனி. பலா பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா பலாவை. பலாவை. எனவே இங்க பலாவையில வகர உடன்படுமை வந்திருக்கு, கனியையில யகர உடன்படுமை வந்திருக்கு. ஒத்துக்கொள்றீங்களா? ஓ ஓகே. அப்ப இப்ப இதோட இலக்கணத்தை நம்ம சொல்லணும்னு கேட்டா, எப்பப்ப யகர உடன்படுமை வரும், எப்பப்ப வகர உடன்படுமைன்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சு கொள்ளணும். நிலைமொழி ஈட்டுல இ இ ஐ வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும், அது எந்த உயிரா இருக்கலாம், ஆனாவில இருந்து அவ்வளவுக்கு வரக்கூடிய எந்த உயிர் வந்தாலும், எந்த இடையில வரக்கூடிய உடன்படுமை என்னவா இருக்கும்? இந்த சவுண்டோட தொடர்புடைய ஈயனாவா இருக்கும். இ தான் சவுண்ட் இதோட தொடர்புப்படுது, மெய் எழுத்து. இந்த உயிரோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு சவுண்ட் என்னது? ஈயன்னா. அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம், அரை உயிர்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஓ அரை உயிர், அரை உயிரை தான் ஈயனாவும் இவ்வனாவும் சொல்றோம். அதே அரை உயிர் தான் இங்க உடன்படுமையாவும் வருது, சம்மந்தம் இல்லாமல் இல்லை. சரியா? ஓகே. நிலைமொழி ஈட்டில் ஐ வந்து வறுமொழி முதல் எந்த உயிர் வந்தாலும் இடையில் தோன்றக்கூடிய ஈயனா யகர உடன்படுமை ஈயனா தோன்றும். அப்ப இவ்வனா எப்ப தோன்றும்? மத்த உயிர்கள் வந்தா மத்தன்னு எழுதக்கூடாது, சிறுகுறிப்பு வந்தாலும் நீ தெளிவாக எழுதணும். அதாவது நிலைமொழியில் ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்து, ஈனா ஐயனா ஐயனா தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்து, அது ஆனாவா இருக்கலாம் அல்லது ஆவனாவா இருக்கலாம். ஐ தவிர்ந்த எந்த எழுத்துக்களா இருக்கலாம், ஏனாவா இருக்கலாம், ஏனாவா இருக்கலாம், ஓனாவா இருக்கலாம், ஓனாவா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வரணும்? மறுமொழி முதல்ல எந்த உயிர் வரணும்? எந்த உயிரும் வரலாம். சரியா? அது பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம நிலைமொழியில தான் நம்ம பார்க்குறோம். நிலைமொழி ஐ வந்து வறுமொழி முதல் எந்த உயிர் வந்தாலும் யகர உடன்படுமை, நிலைமொழியில ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்து வறுமொழி முதல் எந்த உயிர் வந்தாலும் அது என்னது? வகர உடன்படுமை. இப்ப விளங்கிட்டா உடன்படுமைங்கிற தலைப்பு? ஓ சார். அப்ப அதன் அடிப்படையில் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் பிள்ளைகள். இதெல்லாம் கேள்வி கொஞ்சம் பிரச்சனைனால, தேவையை அப்படின்னு வந்தா அதுக்கான உடன்படுமை யகர உடன்படுமை மூன்றாவது விடையா இருக்கும். ஓகே. அடுத்து பின்னொற்றில் குற்றியல் உற புணர்ச்சி இடம்பெற்றுள்ள சொல். விடைய போடுங்க, விடைய போடுங்க, கிடக்கு. ஓகே, போட்டீங்களா? ஓ சார். பாப்போமா? ஓகே, செட் பாக்ஸில் குரூப் லிங்க் வந்திருக்கு, இனி அதை நினைச்சு கொள்ளுங்க. ஓகே. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இதில் குற்றியல் உற புணர்ச்சி எந்த இயலோட சம்மந்தப்பட்டது? குற்றியல் உற புணர்ச்சி புணரியலோட சம்பந்தப்பட்டது. குற்றியல் உற புணர்ச்சி எந்த வகைக்குள்ள வந்தது?
உயிரீட்டு புணர்ச்சிக்குள்ளையா, அதில் உயிரீட்டு புணர்ச்சியில் உயிர்முன் உயிர் புணர்தலுக்குள்ளையா, உயிர்முன் மெய் புணர்தலுக்குள்ளையா, அல்லது மெய்யீட்டு புணர்ச்சியாக இருந்தால் மெய்முன் உயிர் புணர்தலுக்குள்ளையா, அல்லது மெய்முன் மெய் புணர்தலுக்குள்ளையா, எதுக்குள்ள இந்த குற்றியல் உற புணர்ச்சியை அடக்கிறோம்? தலைப்பு விளங்கணும். இது எதுக்குள்ள எங்க பார்க்குறோம்? அப்பதான் மைண்ட் கடற்கன்னு வேலை செய்யும் உங்களுக்கு. எதுக்குள்ள வருது? உயிர் முன் உயிர் புணர்தலுக்குள்ள வருது. சரியா? உயிர் முன் உயிர் புணர்தலுக்குள்ளதான நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரும் வறுமொழி முதலெழுத்தில் உயிரும் வரும் பட்சத்தில் அதுக்குள்ளதான் இந்த குற்றியல் உற புணர்ச்சி பார்க்குறோம். சரியா? சரியா நான் சொல்றது? ஓகே சார். ஓகே சார். ஆ கவனிங்க. குற்றியல் உகரம்னா உங்களுக்கு தெரியும் தானே? குற்றியல் உகரம் வந்து அது தனியாக நான் வழங்கப்படுத்த டைம் உள்ள அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குற்றியல் உகரம் தெரியாம இந்த எக்ஸாம் வச்சு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அப்ப பட்டு அப்படிங்கிறது என்னத்தோட குற்றியல் உகரம்? பண் தொடர் குற்றியல் பண்தொடர் உகரம். அப்ப நிலைமொழியீட்டில் குற்றியலுகர சொல் வந்து வறுமொழியில் உயிரெழுத்து வரும்போது, ஏதாவது உயிரெழுத்து வரும்போது என்ன நடக்கும்? இப்போ உதாரணமா ஐ போட்டோம்னா சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? பட்டைன்னு வருது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இந்த டூனாவை உகரம் பிரிச்சோம்னா குற்றியல் இட்டனா பிளஸ் ஊனா தானே டூனா. இட்டனா பிளஸ் ஊனா தான் டூனா. எனவே இந்த இடத்துல ஊனா இல்லாம போயிடும். இங்க ஐ வந்தனால இதோட புணர வேண்டிய அவசியம் ஏற்படுறதுனால இந்த இந்த டூனா இந்த ஐயோட புணரும் போது என்னன்னு கேட்டா இங்கேயும் நேர் இங்கேயும் நேர். அதான் ஏற்றங்கள் அடிப்படையில் பாருங்களேன், இங்கேயும் உயிரெழுத்து அங்கேயும் உயிரெழுத்து. பாருங்க என்ன நடக்கும்னு கேட்டா அது சிக்கல். ரெண்டும் உயிருங்கையில சிக்கல். சரியா? விளங்குதா? இப்படி வைங்களேன். இது வந்து ஊனா இங்கே ஐயனா இருக்கையில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே ஊனா இல்லாமல் போயிட்டு மிகுதி என்ன இருக்கும்? டூனாவில் ஊனா இல்லாமல் போயிட்டா இட்டனா ப்ளஸ் ஒன்றா தான் டூனாவில் உள்ள ஊனா இல்லாமல் போயிட்டா மிகுதி என்ன இருக்கும்? இட்டனா இருக்கும். இந்த இட்டனா இதோட சேரும், இந்த ஐயனோட சேர்ந்து டையனா மாறும், டையா மாறும். விளங்குதா? அப்போ இதில் என்ன நடந்திருக்கு? நிலைமொழி ஈற்றெழுத்தில் உள்ள உகரம் கெட்டிருக்கு. இப்போ இது தோன்றல் இது கெடுதல் விகாரம். இது கெடுதல் விகாரத்தோட சம்பந்தப்பட்டது தான் இந்த குற்றியல் உகர புணர்ச்சி. அப்ப கெடுதல் விகாரம் என்னது? ஊனா இல்லாம போகுது. அப்ப குற்றியல் உகர சொல்லில் உள்ள உகரம் கெடுதல் தான் எனது குற்றியல் உகர புணர்ச்சி. அப்ப நிலைமொழியீற்றில் குற்றியல் உகர சொல் வந்து வருமொழி முதலில் உயிர் வரும் பட்சத்தில் அங்க குற்றியல் உகர சொல்லில் உள்ள உகரம் கெட்டு புணர்ந்தது என்ன என்ன என்னது? குற்றியல் உகர புணர்ச்சி. விளங்குதா? ஓ சார். அதன் அடிப்படையில் இங்க விடைய பாருங்க பிள்ளைகள். சேர்க்கை, நோக்கை, வாழ்க்கை, படுக்கை, இருக்கை. எது விட? ரெண்டாவது. நோக்கை நோக்கை. நோக்கை பிரிச்சா நோக்கு நோக்கு சக சக ஐ நோக்குனா நோக்கம். நோக்குனா இது நோக்கு பிளஸ் ஐ. நோக்கை. அப்ப இந்த இடத்துல நோக்குங்கிறது மண் தொடர்பு சொல்லுகிறோம். ஐங்கிறது ஒரு உயிரெழுத்து சேர்த்து எழுதும் போது நோக்கைன்னு வருது. எனவே இந்த கூனாவில் இக்கனா பிளஸ் ஊனாவை பிரிக்கிறோம். ஊனா இல்லாமல் போயிட்டு இந்த இக்கனா இந்த ஐயனாவோட சேர்ந்து கையனா மாறும். அப்போ நோக்கு பிளஸ் ஐ நோக்கை விட வந்து ரெண்டாவது. தெளிவா? ஓ சார். ஓகே பாரு. முதல்ல பார்த்த விஷயம் வந்து ஏழாவதா இருந்திருக்கு. என்ன கேள்வி? பின்னொற்றில் பகுபதமாகவும் பகாபதமாகவும் அமையும் சொல். எது விட? திரும்ப கூட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எது? பாவை ஒன்னாவது. பாவை. சரியா? பா பிளஸ் ஐ பாவை தனியா வரும். சரியா? ஓகே. நாவை வராது, நோவை வராது, கோவை வராது, கூகை வராது. சரியா? ஓகே. சும்மா சம்மந்தம்லாம் போடுவாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நம்ம. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வருவனற்றுள் சாரியை பெற்று புணர்ந்து சொல். விடைய போடுங்க. நல்லா அவதானமாக பார்த்து போடுங்க. பிள்ளையா விட போட்டுறாங்க. பின்னொற்றுள் சாரியை பெற்று புணர்ந்து சொல். எது விட? ரெண்டாவது. சாரின்னா என்ன பிள்ளைகள்? சும்மா சொல்லுங்க. குயிக்காக வரை விளக்கணும் சொல்லுங்க. சாரின்னா பகுதிக்கும் சிறுகுறிப்புக்கு வந்துட்டு எப்படி செய்வீங்க? எழுதுவீங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலுள்ள பகுதிக்கும் விகுதிக்கும் அல்லது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியதான் சாரியை. இந்த சாரியை என்ன செய்யும்னு கேட்டால், அது சாரியை விட்டு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எனது ரெண்டு சொற்களை அல்லது சொல்லின் உறுப்புகளை இணைக்கும் வேலையை பார்க்கும். புரோக்கர்னு அடிக்கடி சொல்லுவேன். அதில் அம்சாரியை, அத்து சாரியை, அற்று சாரியை, இன்சாரியை, நிறைய சாரியை இருக்குது. எனவே இந்த சாரிகள் ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு விதமாக, அதாவது இப்போ உதாரணமாக அம்சாரி எப்போ வரும், அம்சாரி எப்போ வரும், அத்து சாரி எப்போ வரும், அற்று சாரி எப்போ வரும்னு இலக்கணம் இருக்குது. சரியா? அத்து சாரி எப்போ வரும்னு சொல்லுங்க. மகர இட்டுச் சொல் இடம்பெறும் போது மகரையிற்று சொற்கள் வரும்போது, நிலைமொழியில மகரையிற்று சொற்கள் வரும்போது அத்து சாரி வரும். உதாரணம் வட்டம் பிளஸ் ஐ வட்டத்தை. வேற மரத்தை
மரம் பிளஸ் ஐ மரத்தை, மரம் பிளஸ் கூ மரத்துக்கு அப்படின்னு மாறிக்கிட்டே போகும். அற்று சாரி எப்போ வரும்? சில பல சில போன்ற பல போன்ற சொற்களை எடுத்து வரும். பல பிளஸ் ஐ பலவற்றை, சில பிளஸ் ஐ சிலவற்றை, பல பிளஸ் கூ பலவற்றுக்கு அப்படி இப்படி வரும். சரி, ஓகே. அந்த மாதிரி நம்ம தனியாக அங்கே தியரியில் படிப்போம்ல, அதே மாதிரி அம்சாரி, அற்று சாரி, இன்சாரி, நிறைய சாரிகள் இருக்கு. சரியா? எனவே அது எப்படி எப்படி வருங்கிறது தியரி இருக்கு. இப்போ நம்ம அவ்வளோ டீப்பாக போத்தவளை இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்றது, சாரியை பெற்று போனது சொல் நாட்டுக்கு, நாட்டுக்கு பிரிங்க, நாட்டுக்குங்கிறத பிரிங்க. நாடு பிளஸ் இக்கு. இக்கு, வெரி குட், இக்கு. நாட்டிற்க பிரிங்க. நாடு பிளஸ் இன்சக கு இன் பிளஸ் கோ. அப்போ என்ன இன்னனா வந்து இட்டனா மாறும் திரிபுல. சின்ன அன்னை சிற்றன்னைங்கிற அந்த தியரியில் என்னது இன்னனா இட்டனா மாறும். சரியா? பொன் பிளஸ் குடம் பொற்குடம் அந்த இன் வந்து இட்டா மாறும். அப்போ நாடு பிளஸ் இன் பிளஸ் கு நாட்டிற்கு, அவர்கள் பிளஸ் கு அவர்களுக்கு, நாய் பிளஸ் இக்கு நாய்க்கு, வட்டி பிளஸ் இக்கு என்னது வட்டிக்கு. அப்போ எது விட? நாட்டிற்கு நாட்டிற்கு, ரெண்டாவது. அது சாரியா வரும். ரெண்டாவது. ரெண்டாவது விட. இன்னுங்கிறது வேற எங்கெங்க ஒரு பிள்ளைகள்? இன்னுங்கிற அந்த உறுப்பு இடைநி சொல்லுங்க. இடைநிலையாக வரும். காலம் காட்டும் இடைநிலையாக வரும். வேற வேற்றுமை சாரியை உருவாக வரும். வேற்றுமை வேற்றுமை உருவாக வரும். சாரியா வரும். அப்போ நம்ம நல்லா அவதானிக்கணும் பிள்ளைகள். இதை வச்சு தான் உங்களுக்கு குழப்புவாங்க. சா அந்த இன் வந்து சாரியா வருதா, அடுத்து என்னது வேற்றுமை உருவா வருதா, அல்லது என்னது இடைநிலையா வருதா அப்படின்னு இடைநிலை தெரிஞ்சுக்கொள்ளணும். இங்கு இப்ப இடைநிலையா வர மாதிரி சொல்லுங்க பாப்போம். இது சாரியா வருது நாட்டிற்கு. இடைநிலையா வர மாதிரி ஓடினான். வெரி குட். பாடினான். ஓடு பிளஸ் இன் பிளஸ் ஆன் ஓடினான், பாடு பிளஸ் இன் பிளஸ் ஆன் பாடினான். அதே இன் வந்து வேற்றுமை வர மாதிரி சொல்லுங்க பாப்போம். மரத்தின் கிளை. மரத்தின் அது கிளை. சரியா? மரத்தின் அது கிளை, அது மரத்தின் கிளைங்கிற அந்த இன் மரம் பிளஸ் இன் பிளஸ் கிளை. மரத்தினது கிளைனா மரம் பிளஸ். நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு உதாரணம் சொல்லிருக்கீங்க. இப்போ கேளுங்க, மரத்தின் கிளையில இன் வருது. ஓகே, அது ஓகே. இப்போ நான் கேட்குறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கேள்வி வரலாம் பாருங்க. மரத்தினது, மரத்தினது, இதை பிரிங்க. மரம் பிளஸ் சொல்லுங்க அத்து அத்து பிளஸ் பிளஸ் இன் பிளஸ் இன் பிளஸ் அது. சரியா? ஓகே. இதுல இன் என்னன்னு சொல்றீங்க? இடைநிலை. வேற்றுமை. இந்த அது வேற்றுமை உறுப்பு. வேற்றுமையா? அப்ப விகுதி. விகுதியா? விகுதி சார். விகுதி. அப்ப விகுதிங்கிறது இப்ப சாதாரண சும்மா வருமோ? நல்லா கவனிங்க, நல்லா நல்லா தான் இது நல்லா யோசிக்கணும் நீங்க. மரம் பிளஸ் அத்து பிளஸ் இன் பிளஸ் அதுங்கிறதுல மரம் வந்து என்னது பகுதி, அதுங்கிறது விகுதி. விகுதியா இருந்தாலும் அது ஒரு உறுப்பா இருக்கும். விகுதிங்கிறதுல அது ஒரு உறுப்பா. விகுதி என்ன காட்டும்? திணைப்பால், எண்ணிடம், காலம், வேற்றுமை எல்லாம் காட்டணும்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? வேற்றுமை இடையில வருமா? விளங்குதா? இப்படி மரத்தினதுன்னு வரும்போது பிள்ளைகள் இந்த இடத்துல என்னது அதுங்கிறது வேற்றுமை உருபா இருந்தால் வேற்றுமை உருபா தான் இருக்கும், விகுதியா வந்திருக்கு. அப்ப அது வேற்றுமை உருபா இருந்தா இன் வந்து என்னவா இருக்கணும்? இடைநிலை. இன் சாரியை. சாரியா வரும்னா சாரியா வரும். அப்ப இந்த இடத்துல அத்து இடைநிலை. அத்து இடைநிலையா? அத்திச்சாரியை. அத்து தங்கி சாரியை. சரியா? இன் இடைநிலை. அப்ப இந்த இடத்துல எதா இன் வந்து என்ன வரும்? இடைநிலை. இடைநிலையாக தான் வரும். சரியா? இடைநிலையாக தான் வரும். சரியா? அப்ப அதை தான் விளங்குதா பிள்ளைல. அப்ப அந்த மாதிரி இதுல இ இன், சரி, இ இன், இது வேற என்ன, இ இன், இது இ இன்னோட சம்பந்தப்பட்டு நிறைய. சரியா? அப்ப உதாரணமா ஈங்கிறது வந்து இடைநிலையா வரக்கூடிய மாதிரி ஒரு சொல்லுங்க பாப்போம். ஈ அப்படிங்கிற எழுத்து
காலம் கால ஓடியது இடைநிலை இறந்த கால இடைநிலையா வரக்கூடிய மாதிரி ஓடியது ஓடு ப்ளஸ் இ ப்ளஸ் அது அந்த மாதிரி இருக்கு. அந்த இந்த 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 சில சில நுட்பங்களை வச்சு தான் பிள்ளைங்க உங்களை குழப்புறாங்க. சாரி அந்த ஒரே உறுப்பு வேற வேற இடத்துல வரும், அதை வச்சு குழம்பிடுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தனித்தனியா அக்கு வேற அணி வேற விளங்கிக்கணும்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால என்ன செய்யணும், விடையளிக்க முடியும். ரொம்ப கஷ்டமாகவும் வராது பிள்ளைகள், அதுக்கு ஓவரா ஈஸியாக வராது. அப்போ நம்ம நியூட்ரலாக விளங்கி கொண்டோம்னாலே என்ன செஞ்சிடலாம், அதை கடந்து போகலாம். பிரச்சனை ஒன்று 20க்கு 20 எடுக்கலாம். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இப்படி 8 தலைப்புகள் தெரிஞ்சுன்னா 8 சரி. இப்போ இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டா அதில் 3 பிள்ளையா இருக்கும், 2 பிள்ளையா இருக்கும், 1 பிள்ளையா இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிட்டா அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அப்போ 8 கேள்வி உங்களுக்கு தெளிவா பிள்ளைகள் இப்போதைக்கு? ஓ சார். ஓ அடுத்து சார். பாருங்க, அமைச்சர் அவர்களே தங்கள் வரவு நல்வரவாகுக. இவ்வாக்கியத்தில் தங்கள் என்பது விடைய போடுங்க. குயிக்கா சொல்லாதீங்க, விடைய போடுங்க. ஓகே, எது விட? முன்னிலை மரியாதை ஒருமை. 4வது சார். 4வது விட. அமைச்சர் அவர்களே தங்கள் வரவு நல்வரவாகுக. இவ்வாக்கியத்தில் தங்கள் என்பது படர்க்கை தற்சுட்டு பெயர், படர்க்கை பன்மை பெயர், முன்னிலை பன்மை பெயர், முன்னிலை மரியாதை உரிமை பெயர், படர்க்கை. இதுல மாணவர்கள் இதை வச்சு குழம்புவாங்க. இந்த 2 தலைப்புகளே உங்க தெளிவு இல்லாமல் இருந்தால் இவங்க குழம்பிடுவாங்கன்ட்டு 2 தலைப்பை மெயின் பண்ணி தான் இந்த கேள்வியை குழப்பியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எது எது 2ஐயும் குழப்புது? இந்த கேள்வியை உங்களை குழப்புற மாதிரி அவங்க எண்ணம் வந்து உங்களை குழம்பணுன்ட்டு. அப்போ எந்த தலைப்புகளோட தெளிவு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு குழம்பும்? படர்க்கை தற்சுட்டு பெயருக்கும் சரியா முன்னிலை மரியாதை உரிமை பெயருக்கும் இடையிலான ஒரு என்ன சொல்றது தெளிவு இல்லாட்டி உங்களுக்கு சிக்கல் ஒன்று வரும். ஏன்னா தங்கள்ங்கிறது படர்க்கை தச்சு பேர்லையும் வரும். தங்கள்ங்கிற அந்த சொல் எதுலேயும் வரும், படர்க்கை தச்சுட்டு பேர்லையும் வரும். உதாரணம் சொல்லுங்க, தங்கள்ங்கிறது படர்க்கை தச்சுட்டு பேரை வர மாதிரியான உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, தங்கள்ங்கிறது படர்க்கை தச்சுட்டு பேரை வர்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று சொல்லுங்க. மாணவர்கள் தங்களது எதிர்காலம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். மாணவர்கள் தங்களது எதிர்காலம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இந்த இடத்துல தங்கள்ங்கிறது என்ன? முன்னிலை. படர்க்கை தற்சுட்டு ஆ பெயர். படர்க்கை தச்சுட்டு பேர். படர்க்கை தச்சுட்டு பேர் என்ன பிள்ளைல? சும்மா அந்த ஐடியா சொல்லுங்க. படர்க்கை தச்சுட்டு பேர் ஏன் எதை சொல்றோம் படர்க்கை தச்சுட்டு பேர்ன்ட்டு? என்னது? படர்க்கை தனை சுட்டுவதற்கு பயன்படும் பேர் தான் படர்க்கை தச்சுட்டு பேர். இப்போ வரவிலக்கணத்தில் விடுங்க. இப்போ நல்லா எம்சிக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, நம்ம சிறுகுறிப்பில் அதை படிப்போம். அவங்க சிறுகுறிப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படர்க்கை தச்சுட்டு பேர். ஓகே, கவனிங்க. உதாரணமாக ஒரு பெயர் சொல், சரியா? ஒரு படர்க்கை பெயர். உதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு ஒரு கூற்று சொல்கிறேன். நான் எனது புத்தகத்தை தொலைத்து விட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறேன்? உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? நான் எனது புத்தகத்தை தொலைத்து விட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை இன்னொருத்தட்ட சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நான் எனது புத்தகத்தை தொலைத்து விட்டேன்னு. நீங்கள் நான் சொன்ன கூற்றை இன்னொருத்த, அதாவது எனக்கு படற்கையாக உள்ளவர் உங்களுக்கு என்னவா இருப்பார் இந்த விஷயத்தை சொல்லும்போது? முன்னிலையா இருப்பார். சரியா? எனவே எனக்கு படற்கையா உள்ளவர்கிட்ட உங்களுக்கு முன்னிலையா உள்ளவர்கிட்ட நீங்க நான் சொன்ன செய்தியை சொன்னா எப்படி சொல்லுவீங்க? நான் எனது புத்தகத்தை தொலைத்து விட்டேன். அவர் தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார் என கூறினார். அவர் அல்லது ஆசிரியர் தன் புத்தகத்தை தொலைத்து விட்டதென கூறினார். அப்ப இந்த இடத்துல ஆசிரியராகிய படற்கை, நான் சொல்லும்போது ஆசிரியர் படற்கையா இருந்துச்சு, அதுதான் நான். சரியா? இந்த இடத்துல நான் எனது புத்தகத்தை தொலைத்து விட்டேன். இந்த இடத்துல எனதுங்கிறது வந்து எனது தானே. இப்போ நான் எனது புத்தகத்தை தொலைத்துட்டேன். அப்போ எனது தானே நான் சொல்கிறேன், என்ன குறிக்கிறேன். எனவே இந்த எனது, இந்த படற்கையாக உள்ள எனது, நீங்கள் உங்களுக்கு உள்ள படற்கையிட்ட சொல்லும்போது என்ன மாறுது? தனதுன்னு மாறுது. விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு? விளங்குதா? தனதுன்னு மாறுது. ஆசிரியர் தனது புத்தகத்தை தொலைத்துட்டார், அல்லது ஆசிரியர் தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார். அது போட்டால் வேற்றுமை உறுப்பு இருக்குது, தன் போட்டால் சும்மா இருக்குது. விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு?
நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. எனவே இந்த இடத்துல படர்க்கை தன்னை சுற்றுவதற்கு, அதாவது இந்த இடத்துல நான் படர்க்கை, எனவே என்னை சுற்றுறதுக்கு அங்கே தன் பயன்படுத்தப்படுது. சரி, அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். அஹ், இனி எங்களை வகுப்புக்கு அழைக்காதீர்கள் அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. இனி எங்களை வகுப்புக்கு அழைக்காதீர்கள்னு மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு சொல்றாங்க. அந்த ஆசிரியர் பிரின்சிபல்கிட்ட போய் சொல்றாரு. இதை குற்றம் எப்படி சொல்லுவாரு? மாணவர்கள் தங்களை. இனி தங்களை தங்களை வகுப்புக்கு விளங்குதா? அப்ப இங்க இது எது எதா மாறுது? எங்களை தங்களையா மாறுது. எனவே எங்களைங்கும் போது இங்க இடத்துல நீங்க அவர் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு இப்ப நான் சொன்னவர் வந்து படற்கையா இருப்பார். ஆனா சொல்றவருக்கு அவர் முன்னிலையா இருப்பார். குழம்புற மாதிரி தான் இருக்கும். நான் யோசிச்சுக்கோங்களா? அப்ப படற்கை இதனை சுட்டுவதற்கு பயன்படுகின்ற பேர் தான் என்னது? படற்கை தற்று பேர். அது அது என்னன்னு கேட்டா, அது எதுக்குள்ள வருதுன்னு கேட்டா, மூவிட பெயர் அல்லாத மாற்று பெயர். இப்போ மூவிட பேர் என்னது? தன்மை, தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மை ஒருமை, தன்மை பன்மை. முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. படற்கை ஒருமை, படற்கை பன்மை. அப்ப நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர், அவர்கள் தானே வரும். தாம், தங்கள், தன், அதெல்லாம் வருமா? அதெல்லாம் என்னது? இது என்னது? மாற்று பெயர் தான். மூவிட பெயர், இது மூவிட பெயரே மாற்று பெயர் தான். எனவே மூவிட பெயர் அல்லாத ஒரு மாற்று பெயர் தான் பறக்கை தச்சுட்டு பெயர். விளங்குதா? எனவே தன், தம், தங்களை, தன்னை, தம்மை, அதெல்லாம் எதுக்குள்ள வரும்? பறக்கை தச்சுட்டு பேருக்கு வரும். விளங்கிச்சா? பறக்கை தச்சுட்டு பேர் என்னன்னு விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ சார். ஓகே, அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேள்விக்கு வாங்க. அமைச்சர் அவர்களை தங்கள் வரவு நல்வரவாக இவ்வாக்கியத்தில் தங்கள் என்பது இந்த இடத்துல என்ன வரும்? அமைச்சர் அவர்களை தங்கள் வரவுன்னு மரியாதையை சொல்றோம். ஆனா மரியாதை இல்லாம சொல்றாங்க. மரியாதை இல்லாமல் சொன்னாலும் சாதாரண மரியாதை. இது வந்து உயர் மரியாதை பேர். இது தங்கள்ங்கிறது. மரியாதையை சொன்ன எப்படி சொல்லுவோம்? அமைச்சரவர்களே உன் வரவு நல்வரவாக சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உங்கள் வரவு நல்வரவாகுன்னு சொல்றது தான். அப்போ உங்கள்ங்கிறது என்னது? முன்னிலை. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் உயர் மரியாதையை நாங்கள் சொல்கிறோம். தங்கள்னு வந்திருக்கு. சரியா? தங்கள்னு வந்திருக்கு. அப்போ உங்கள் தான் தங்கள். அப்போ அது உங்கள்ங்கிறது முன்னிலையா இல்லையா? ஓ சார். அமைச்சரை பார்த்து முன்னுக்கு சொல்லல, முன்னிலை தான். முன்னிலை மரியாதை உரிமை பேர். ஆனால் நல்லா பார்த்து இது வந்து முன்னிலை மரியாதை உயர் மரியாதை பேர் தான் வந்திருக்கணும். சரியா? அது அதில் அந்த உயர் மரியாதைன்னு ஒரு விட இதில் இல்லாதனால அதை எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதே முன்னிலை மரியாதை உயர் மரியாதை உரிமை பேர்னு வந்தால் எதை விட எடுப்பீங்க? அதைத்தான் விட எடுப்பீங்க. விலங்கு என்ன சொல்றேன்ட்டு பிள்ளைகள் அமைச்சரவர்களே உங்கள் வரவு நல்வரவாக உங்களே மரியாதை பேரா இல்லையா? மரியாதை இல்லாமல் சொல்றதா உன்னுன்னு தானே சொல்லியிருக்கணும், உன்னதுன்னு தானே சொல்லியிருக்கணும். அவ உங்கள்ங்கிறதே மரியாதை தான். அதையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பிச்சு தங்கள்னு சொல்றது உயர் மரியாதை பெயர். ஆனால் இதில் அந்த விட வரல. ஆனால் அதை நம்ம எடுக்கலாம். முன்னிலை மரியாதை உரிமை பேர் எடுக்கலாம். தெளிவா? ஓ ஓகே, அடுத்து கடைசி அவர் கேள்வி பாவம். நீ வந்தது எனக்கு தெரியாது. இவ்வாக்கியத்தில் வந்தது என்பது இறந்த கால வினைமுற்று, அக்ரிணை உடன் பல் வினைமுற்று, பயனிலை வினையாளனை பேர் காலம். எது விட போடுங்க. காலங்காட்டும் தொழிற்பெயர். நீ வந்தது எனக்கு தெரியாது. அப்போ தொழிற்பெயரை வந்து காலம் காட்டும் தொழிற்பெயர், காலம் காட்டாத தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர்னு பிரிக்கிறோம். காலம் காட்டாத தொழிற்பெயரில் அது அமைப்பு அடிப்படையில் எப்படி பார்க்குறோம்? வினையடியோட அல், தல், இத்தல்ங்கிற அடி அப்படி வருது. காலம் காட்டும் தொழிற்பெயர் என்னது? வினையடியோட என்னது? அது கால மை. இடைநிலை அது அல்லது மை. எதிர்மறை தொழிற்பெயரில் வினையடியோட என்னது? எதிர்மறை இடைநிலை அது அல்லது மை. அப்படி வரும். படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி வர்றது தான் என்னது? தொழிற்பெயர். வினையாளனை பேரை வந்து நம்ம பார்க்குறோம். வினையாளனை அதுக்கு நம்ம பார்ப்போம், தியரியாக படிப்போம். வினையாளனை பேர் ரெண்டு வகை. எப்படி அமைப்பு படிப்பில் எப்படி வினையாளனை பேரை பார்க்குறோம்? சார் வினையாளனை பேர் அமைப்பு அடிப்படையில் எப்படி? அமைப்பு சொல்லுங்க வினையாளனை பேர். வினையெல்லா பிறந்து வினையையும் வரைவிலக்கணத்தை கேட்கல, உண்டாக்கும். வரைவிலக்கணத்தை கேட்கல, அமைப்பு கேட்குறேன். வந்தவன், சென்றவன், போனவன், அமைப்பு சொல்லுங்க. ஆ? என்ன பிள்ளை? வினையடி கால இடைநிலை வினையடி கால இடைநிலை படர்க்கை இடப்பெயர். படர்க்கை இடப்பெயர். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சிறுகுறிப்புக்கு வரணும். சிறுகுறிப்பு வரது ஞாபகம் வச்சுக்கணும். படற்கை தச்சுட்டு பெயர், வினையாளனை பெயர், தொழிற்பெயர். சரி, அந்த மாதிரி சில தலைப்புகள் பிரதானமா வரும். சரியா? சார் வந்தது வந்து வினையாளனை பெயர் தனி சார். எது? வந்தது வந்து வினையாளனை பெயர் தனி சார். இல்ல. வந்தது என்பது அது இடத்தை பொறுத்து. அதான் சொல்றேன். இந்த வினையாளனை பேரையும் தொழிற்பெயர் வச்சு தான் அவங்க குழப்புவாங்க. நீ வந்தது எனக்கு தெரியாதுன்னா இது செயற்பாடோட சம்பந்தப்பட்டது.
சரியா? இப்போ உதாரணமா வேற வினையாளர் பேருக்கு பாருங்க. அஹ், இப்படி உதாரணமாக எனது வீட்டுக்கு முன்னால் மயில், சரியா, மயில் வந்தது, சரியா, மயில் வந்தது, சரியா, வந்த அதை, சரியா, வந்த பாருங்க, வந்த அதைன்னு பிரிச்சா, வந்த அதைனா அந்த அதுக்குள்ள மயில் இருந்தா அது என்னது, வினையாளனின் பெயர். சரியா, வந்த செயற்பாடோட வந்ததை விரட்டினார்கள் அப்படின்னா அது என்னது, தொழிற்பெயர். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு, அதாவது அந்த இடத்துல அதுங்கிறது வந்து ஒரு 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 பெயரை குறிக்கணும், ஒரு படற்கை பெயரை குறிச்சா அது வந்து என்னது, வினையாளனின் பெயரா வரும். அது ஒரு உருபா வந்துச்சுன்னா, வந்ததை போனதை அப்படின்னு அதுங்கிறது உருபா வந்துச்சுன்னா அது வந்து எனது தொழிற்பெயரா வரும். அதுவும் தொழிற்பெயர்லேயும் பிள்ளைகள். இப்போ உதாரணம் நான் சொல்றது சொல்லுங்க. எனது வீட்டுக்கு முன்னால் பேருந்து நின்றது. இந்த நின்றதுங்கிறது தொழிற்பெயரா வினையாளரின் பெயரா? சொல்லுங்க. எனது வீட்டுக்கு முன்னால் பேருந்து நின்றது. இது இந்த நின்றதுங்கிறது என்ன? வினையாளனை ம் தொழிற்பெயர். 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 பார்த்தீங்களா? இன்னும் அது குழப்பம் இப்படி போனீங்கன்னா அது அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனது வீட்டுக்கு முன்னால் பேருந்து நின்றது என்கின்ற போது அது தொழிற்பெயரும் அல்ல, வினையாள வினையாளனை பெயரும் அல்ல. என்ன அது? ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, சொல்லுங்க. வினைமுற்று. வினைமுற்று. வினைமுற்றா தான் அந்த இடத்துல இருக்கு. சரியா? எனவே இது எங்க வரணும்? தொழிற்பெயரா வர்றது அந்த இடையில வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இடையில வரணும். எப்படி வரணும்? அதை இடையில வர மாதிரி சொல்லுங்க பாப்பா, அதே வசனத்தை. எங்கள் வீட்டுக்கு முன்னால் நின்றது இந்த பேருந்து தான் அப்படின்னு நின்றது இடையில வந்தா அது தொழிற்பெயரா இருக்கும். கடைசியில வந்த என்ன, அது அது வந்து வினை முற்றாதான் இருக்குமே ஒழிய எனது தொழிற்பெயரா இருக்காது. தெளிவா? அப்ப இந்த மாதிரியான சிக்கல் தரக்கூடிய தலைப்புகளை இணைச்சு இணைச்சு குழப்பி குழப்பி தான் உங்களுக்கு எம்சிக்யூ தயாரிக்கிறாங்க. அது நிறைய எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்னால. சரியா? அதனால நீங்கள் கொஞ்சம் அதை ஒவ்வொரு தலைப்பையும் தெளிவாகி கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சரியா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது இலகுவா 20க்கு 20 எடுக்கலாம். அது நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, 20க்கு நீங்கள் எத்தனை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 19 எடுத்தாலும் 20 எடுக்க வைப்பேன். 15 எடுத்தாலும் 20 எடுக்க வைப்பேன். ஏன்னா 10 எடுத்தவங்களே நான் 20 எடுக்க வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா அது நம்ம ஆழமாக போகிறனால அது தெரியும் அந்த டெக்னிக். நம்ம இது சாதாரணமாக கொஞ்சம் வேகமாக போகிறோன்னு கூட இன்னைக்கு 20ஐயும் பார்த்தோம். ஆனால் முடியல, டைம் போயிடுச்சு. சரி, ஒரு மணி தேலம் ஆயிட்டு. இப்போ அதனால் இன்னும் எடுத்து வச்சேன்னா மொழித்திறன் சார்ந்த பொருள் மயக்கத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அதுக்கு நேரம் போதாது. சரியா பிள்ளைகள்? அதன் அடிப்படையில் மிக தீவிரமாக இந்த 2 3 4 மாதங்களாக தொடர்கள் நடந்து கொண்டு வந்து நம்ம கிளாஸில், சரியா, ஒவ்வொன்றுக்கும் இலக்கண தொடர் 1, இலக்கணம் தொடர் 2, கவிதை, திருக்குறள், அது இதுன்ட்டு என்னது, சுருக்கம், கிரை, இது எல்லாத்துக்கும் தொடர் நடந்து முடிய அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபைனலாக வினாத்தாள் 1க்கான இறுதி கருத்தரங்கு, வினாத்தாள் 2க்கான இறுதி கருத்தரங்குன்னு பார்த்தோம். எனவே 1ஆம் தேதி ஆரம்பித்த இறுதி கருத்தரங்கு 3 நாள் தான் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் நிறைய விஷயம் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு ஈவினிங் செஞ்சோம். அது முடியல. நாளை காலை 5 மணிலேருந்து 6 மணி விட அது முடியுது. அதுக்கு பிறகு நாளைக்கு நைட், சரியா, நாளைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு 3 நாள் நம்ம நேரம் வைத்து வினாத்தாள் 2க்கான கருத்தரங்க துவங்குறோம். நிறைய மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இணையாத மாணவர்கள், அல்லது விருப்பம் உள்ள மாணவர்கள், உங்களை வற்புறுத்தலை, உங்களுக்கு தெளிவு ஒன்று வரணும், இலக்கிய வரலாறு, இது மொழித்திறனில் சார்ந்து கிரகித்தலாக இருக்கலாம், சுருக்கமாக இருக்கலாம், ஒரு தெளிவு ஒன்று வரணும். இதில் புள்ளிகள் இந்த கருத்தரங்கள் இணைந்தால் புள்ளிகளை கொஞ்சம் அதிகரிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நாளைக்கு உங்களுக்காக வாய்ப்பு காத்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணுங்கள். டீட்டெயில் வேணும்னா நான் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. எல்லாரும் என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 077 28 68 021. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயிலை தருவேன். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள், அது நாளைக்கு நம்ம விருப்பமானவங்க இணைஞ்சுக்கொள்ளுங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக இணைங்கிற அவசியம் இல்லை. சரியா? உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி டைமில் சொல்லுவாங்க சரி இணைஞ்சிருக்கலாம் ஒரு ஃப்ரீ கிளாஸில் வந்துட்டு சொல்லுவாங்க. எனவே அதற்கான ஒரு இதுதான் இது வந்து அது ஓகே. அது அடுத்த விஷயம். மற்றது இன்றைக்கு நீங்கள் இணைஞ்சவங்க எப்படி ஃபீல் பண்ணு? இன்றைக்கி வந்து இப்போ ஒரு மத்தியாலும் நம்ம படித்தோம், நிறைய தலைப்புகள் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி எப்படி இருந்துச்சுங்கிற கருத்துக்களை யாராவது சொன்னால் நம்ம இதோட நிறைவு செய்யலாம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறீங்களா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மெத்தட்லேருந்து நான் படிப்பிச்ச ஸ்டைல் அல்லது படிப்பிச்ச விஷயம் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சா இல்லையா? ஏதாவது கருத்துக்கள் தான் சொல்லுங்கள்.
சார் ரொம்ப தெளிவா அழகா விளங்குனுச்சு சார். கண்டுபிடிக்கிற மெத்தடெல்லாம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். வேற யாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் விலங்கலையா படிப்பிச்சதுல? பேசுங்க, வெக்கப்படாதீங்க. உங்களோட முகமும் தெரியாது, இந்த முகம் உங்களுக்கு தெரியாது, பேசலாம். இன்னொரு ஃபீட்பேக் தான், அப்போ தான் நம்மளை திருத்திக் கொள்ளலாம். சார் இன்றைக்கு இந்த இலக்கணம் செஞ்சதில் சார் எனக்கு இலக்கணம் வந்து சுத்தமாக வராது. ம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மெத்தட்லலாம் கொஞ்சம் செய்ய கொஞ்சம் ப்ளேஸாக இருக்குது சார். செய்ய நல்லா இருக்கு. இன்றைக்கு உங்களோட ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாம் இன்றைக்கு பார்த்துலாம் இன்றைக்கு சொன்னேன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குண்டு. ம் இதுவும் சூப்பராக இருக்குது சார். நல்லா விளங்குது எனக்கு. ம், இனியும் அடுத்தடுத்த இதில் அப்படி நான் ஜாயின் பண்ணி செய்வேன் சார். ஏன்னா இதுக்கு முதல்ல வந்துட்டு தான் கொஞ்ச நாள் நின்றுட்டேன் நான். ஓ ஆனால் இந்த இலக்கணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். படிப்போம், தொடர்ச்சியாக நெஞ்சு படிப்போம். வேற யாரும் சொல்கிறீங்களா? கிளாஸ் முடிப்போமா? சார் சார் மார்னிங் எத்தனை மணிக்கு சார் கிளாஸ் இருக்குது? மார்னிங் 5 மணிக்கு இருக்கு. மெசேஜ் போடுங்க, நான் லிங்க் அனுப்பி விட்றேன். ஓகே சார். அதுக்கு ஓ ஓகே சார். ஓகே, ரிலாக்ஷனா சொல்லுங்க, ரிலாக்ஷனா. சார் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இந்த இலக்கண பகுதி நிறைய ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இலக்கணம் ரொம்ப படிக்க நல்லா லேசாகவும் நல்லா சொல்லி கொடுத்ததால நல்லா விளங்குனுச்சு சார். அந்த பகுப்பதம் பகாப்பதம் அந்த இதுகளும் நல்லா விளங்கிருந்துச்சு சார் எனக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தொடர்ச்சியாக பாருங்கள், ட்ரை ஒன் பண்ணுங்கள். செமினாருக்கு இணைய முடிஞ்சால் இணைங்க. சரியா? ஓகே சார். ஓகே, சார் இதே மாதிரி கட்டுரை சுருக்கம் எழுதுறதுக்கு சொல்லித் தருவீங்களா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. பார்ட் 2ல் எல்லாமே அதில் இருக்குது. சரியா? கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல், மொழித்திறன் எல்லாம் அதில் இருக்குது. எல்லாம் 3 நாளில் நான் ஃபுல்லாக முடிப்போம். நான் பெரிய மணித்தியாலம் இருக்குது. இந்த இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ முடிக்கிறதா அவ்வளோ குறிப்பிட்ட நேரத்தில் பெரிய அளவு முடிச்சு போடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு எக்ஸாம் போகலாம். ஓகே, நாளைக்கு வரக்கூடியவங்க இருந்தால் என்ட்ரேஸ் பண்ணுங்க பாப்போம். நாளைக்கு அதாவது இதுவரை இணையாமல் இன்னும் இணையறதுக்கு விருப்பப்படுறவங்க இருந்தால் என்ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல். ஓகே ஓகே பிள்ளைகள், அப்போ நம்ம நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே. தேங்க்யூ.